இந்த எதிர்ப்பு நீட்டை ஒழிக்கக்கூடிய எதிர்ப்பா மாறணும். நான் இந்த கதையின் மிச்சம் என்ன இவ்வளவுக்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் பதவி விலகினாத்தான் இந்த போராட்டம் நிறைவடையும். மகிழ்ச்சி. ஒரு 5வது நாளாக நடக்குது அந்த போராட்டம். 5வது நாளாக தொடர்ந்து தன்னெழுச்சியா எந்த அரசியல் கட்சிகளுடைய ஆதரவும் இல்லாமல், ஆதரவு இருக்கு, ஆனால் நீங்கள் தன்னெழுச்சியாக போராடுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய மாணவ எழுச்சியை இந்தியா முழுக்க இந்த போராட்டம் சிஜேபி அணியினால் அமைப்பினால் உண்டாக்கப்பட்ட இந்த போராட்டம் இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து மாணவர்கள் எடுத்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இந்த நீட்டை பற்றிய விழிப்புணர்வு, அதோட பிரச்சனை இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்குதுன்னா அது மிக முக்கியமான காரணம் அபிஜித்தோட ஒர்க் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சாதாரணமாக ஒரு தீர்ப்பு, சாதாரணமாக ஒரு என்ன சொல்றது, ஒரு நீதிபதி இளைஞர்கள காக்ரோச் மாதிரி இவங்க வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையில உருவான இந்த அமைப்பு இன்னைக்கு வந்து இந்தியாவை புரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பா மாறி இருக்குன்னா ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு மாநிலம் கடந்து, ஏன்னா முன்னெல்லாம் வந்து வட மாவட்டங்கள் மொழி வேறமாகவும் தென் மாவட்டங்களோட மொழி வேறமாகவும் தான் இருக்கும். நிறைய போராட்டங்களை நம்ம அப்படி பார்த்துருக்கோம். குறிப்பாக அண்ணா ஹசாரேயோட போராட்டம் கூட வந்து தென் தமிழகத்தில் பெருசாக ரிஃப்ளெக்ட் பண்ணலை. ஃபர்ஸ்ட் டைமாக வட மாவட்டங்களில் நடக்கிற அந்த போராட்டம், அதுவும் டெல்லியில் நடக்கிற போராட்டம் நீங்கள் தமிழ்நாட்டிலையும் இந்த அளவுக்கு வந்து பெரிய வீரியமாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னா நிச்சயமாக இந்த போராட்டத்துடைய முக்கியத்துவத்தை இளைஞர்கள் புரிஞ்சிருக்கிறாங்க, மாணவர்கள் புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த போராட்டம் வெற்றி பெற என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீட் அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமானது கிடையாது. அனிதாவுடைய மரணத்தை நான் வந்து கலந்துக்கிட்டேன். 1176 மார்க் எடுத்த அனிதா ஏன் தற்கொலை செஞ்சுக்கணும், இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கேள்வியாக இருந்தது. அனிதாவை நான் போயிட்டு அனிதாவுடைய மரணத்தை அனிதாவுடைய மரணத்தில் நான் கலந்துக்கிறப்போ அந்த மரணம் எந்த விதமான போராட்ட உணர்வும் இல்லாமல் அவங்களுடைய சடலம் வந்ததுக்கப்புறம் வந்து அது புதைக்கப்பட்டது. அது எனக்கு பயங்கரமான ஒரு டிப்ரெஷனை, நிறைய கேள்வியை வந்து எனக்குள்ள கிரியேட் பண்ணிச்சு. நம்ம ஏன் எதுவுமே பண்ண முடியல, ஏன் இந்த மரணம் வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா ஒரு நல்லா படிக்கிற ஒரு குழந்தை ஏன் வந்து சூசைட் பண்ணிக்கணும், ஏன் வந்து இந்த எக்ஸாம் வந்து இவ்வளோ ஒரு மோசமான எக்ஸாமாக இருந்திருக்கு, ஏன் இந்த நீட் வந்து இவ்வளோ கொடுமையாக இருக்குது. அந்த குழந்தை அதை எடுத்து சண்டை போட்டா, ஆனால் கடைசியில் அவளால் முடியல, அவள் சூசைட் பண்ணிக்கிட்டா. ஆனால் அவளுடைய மார்க் பார்த்தீங்கன்னா வந்து 1176 மார்க் வந்து எடுத்திருக்கா. அவளால் ஏன் மருத்துவம் படிக்க முடியல. ஆனால் அவள் இறந்ததுக்கு அப்புறம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு கொந்தளிப்பு இருந்தது, ஆனால் அந்த நேரத்தில் வந்து இல்லாமல் இருந்தது. ஸோ அதை யோசித்து நானும் மாரி செல்வராஜும் சம்மந்தமாக பேசினுக்கிறப்ப தான் வந்து லயோலா காலேஜில் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து சம்மந்தமாக ஒரு அடையாளம், ஒரு போராட்டம் மாதிரியும் ஒரு நினைவேந்தல் மாதிரியும், அதே நேரத்தில் டாக்டர் அனிதா போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஆரம்பித்தோம். ஸோ அந்த போராட்டத்துக்கு பிறகு, அந்த மீட்டிங்க்கு பிறகு தமிழகம் முழுக்க பல இடங்களில் வந்து நீட்டுக்கு எதிரான போராட்டம் பயங்கரமாக வந்து வீரியம் அடைந்தது. நீட்டை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு, அதாவது மக்கள் இங்கே இருக்கிற தமிழக அரசியல் சூழலில் கூட நீட்டை ஒழித்தே ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்த ஒரு போராட்டமாக அது இருந்தது. அந்த போராட்டத்தை தொடர்ந்து நீட்டு ஒழிப்பு குறித்து, நீட்டு வேணாம்ன்ற அது குறித்து நீலம் சார்பாக ஒரு கருத்தரங்கு வந்து இந்திய அளவில் இருக்கிற அறிவுஜீவிகளை வச்சு ஒரு வந்து கருத்தரங்கு வந்து நிகழ்த்தணும். அந்த கருத்தரங்கு நிகழ்த்தி அந்த கருத்தரங்களுடைய நோக்கத்தையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். ஆனால் அதிலிருந்து இப்போ கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கடந்துருச்சு. ஆனால் வந்து நீட்டை நம்மளால வந்து ஒழிக்க முடியல. ஆனால் ஒவ்வொரு முறையும் நீட் எக்ஸாம் நடக்கிறப்போ வந்து நிறைய மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்றதை வந்து நம்ம பார்க்குறப்போ நம்மளால எதுவும் பண்ண முடியலன்ற ஒரு பெரிய கவலையும் வருத்தமும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் நம்ம எப்படி பழக்கப்பட்டோம்னா அதுக்கப்புறம் நீட்டை ஒழிக்க முடியாது, நீட்டை வந்து நம்ம வந்து சகிச்சுட்டு தான் ஆகணும், நீட்டோட தான் நம்ம வாழ்ந்தாகணும். இப்போ கொரோனாவில் எப்படி அதோட நம்ம வாழ்ந்தாக வேண்டிய ஒரு சூழல் நமக்கு எப்படி உண்டாச்சோ அது போல் நீட்டை நம்ம வந்து ஏற்றுக்கணும், நீட்டோட நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் நம்ம கிட்ட வந்து அரசும் அரசியல் கட்சிகளும் வந்து வேற வழி இல்லாம நிர்பந்தித்து நம்மளை வந்து ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய சூழல் தான் இருந்தது.
ஆனா நீட்டுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை மாணவர்கள்கிட்ட இருக்கு, மக்கள்கிட்டே இருக்கு. ஆனா வந்து நம்மளால அதுக்கு எதிர்த்து நிற்க முடியலையே அப்படின்ற ஒரு பெரிய ஏக்கமும் கேள்வியும் இருந்தது. அந்த கேள்வியை இத்தனை காலம் கடந்து நீட் எக்ஸாமில் நடந்த முறைகேடுகளின் அடிப்படையில் சிஜேபி அமைப்பினர் உருவாக்கின இந்த போராட்ட எண்ணம் வந்து அந்த கேள்வியை இன்னும் திருப்ப எழுப்பியிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மிக தீவிரமாக எழுப்பியிருக்கு. அந்த தீவிரம் எப்படி இருக்குன்னா வந்து முறைகேடுகளில் ஈடுபட்டவர்களை வந்து வேலை நிற்குமோ இல்லை வந்து தர்மேந்திரன் அமைச்சர் வந்து ராஜினாமா செய்வதோடு மட்டும் இல்லாமல் நீட்டை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் வந்து இன்னைக்கு வந்து பரவலாக எல்லாத்துக்கும் வந்திருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. குறிப்பா இன்னைக்கு ஜந்தர் மந்தர்ல வந்து ஒரு முக்கியமான இரவு வந்து அஜித் மாதிரியான தோழர்கள் வந்து கைது செய்யப்படலாம் அப்படின்ற செய்தியும் வந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த போராட்டம் ஒரு நல்ல முடிவுக்கு எட்டக்கூடிய சூழலும் இருக்கு அப்படின்ற மாதிரி இரு மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த நேரத்துல இந்த போராட்டம் வெறுமனே வந்து நீட்டில் இருக்கிற முறைகேடுகளை தவிர்க்கிறதுக்கான இல்ல நீட்டில் இந்த மாதிரி எக்ஸாம்ல நடக்கிற பிரச்சனைகளை வந்து வெறும் தவிர்க்கணும் அப்படின்றதுக்கான மட்டும் முடிகிற இடத்துல போய் நின்றக்கூடாது. நீட்டை முற்றிலுமாக ஒழிக்கக்கூடிய ஒரு வலுப்பெறுகிற ஒரு போராட்டமாக இது மாறணும் அப்படின்றதுதான் இங்க இருக்கிற இளைஞர்கள்கிட்ட இருக்கிற மாணவர்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையா இருக்கு. ஏன்னா இது வந்து வெறும் இந்த நீட் முறைகேடுகளில் பங்கு பெற்றவர்களை வந்து வேலை நீக்கம் செய்யறது இல்லை தகுதி நீக்கம் செய்யறது மட்டும் இதோட நோக்கமாக இருந்துடக்கூடாது அப்படின்றது. ஏன்னா இன்னைக்கு வந்து மகாராஷ்டிராவில் கூட நீட் ஒழிப்பை நோக்கிய ஒரு குரல்கள் வந்து எழுந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அங்கேயும் வந்து நீட்டை ஒழிச்சாகணும். ஏன்னா நீட் பேன் அப்படின்ற ஒரு குரல் வந்து இன்னைக்கு மெதுவாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்த பரவல் குறிப்பா சிஜேபி அவங்க கிட்டேயே வந்து இது வந்து போகணும். அவங்க வந்து இந்த நீட் ஒழிப்பை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மூவ்மெண்ட்டாக வந்திருக்குது. ஒரு தனியாளாக ஆரம்பித்த ஜென்சிகள், அப்படி பொறுப்பற்ற ஜென்சிகள் சொல்லப்பட்ட ஜென்சிகளுடைய மனநிலையில் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு எதிர்ப்புணர்வு இருக்குல்ல, இன்னைக்கு இந்தியாவையே திருப்பி போடக்கூடிய ஒரு எதிர்ப்பாக மாறி இருக்கு. இந்த எதிர்ப்பு நீட்டை ஒழிக்கக்கூடிய எதிர்ப்பா மாறணும். அதுதான் ரொம்ப முக்கியமானதா நான் பார்க்குறேன். நீட்டை ஒழிக்கக்கூடிய எதிர்ப்பா இது மாறணும்னா இந்த பிரச்சனையை இன்னும் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இன்னும் நம்ம நீட்டை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்றப்போ நிறைய பேருக்கு வந்து இன்னும் குழப்பம் இருக்கு. நிறைய மாநிலங்கள் இருக்கிறவங்களுக்கு ஏன் வந்து நீட்டை ஒழிக்கணும், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்து நம்ம ஏன் வந்து வச்சுக்கணும், இது ஏன் இது நல்லது தானே, இதனால வந்து நிறைய பேருக்கு நல்லது நடக்குது தானே நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா நீட்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, 120 இல்லை 200 மார்க் எடுத்த நிறைய நீட்ல 200 மார்க் எடுத்தவங்களுக்கு கூட வந்து டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க வந்து வருஷத்துக்கு 20 லட்ச ரூபாய் 25 லட்ச ரூபாய் கட்ட வேண்டிய சூழல் இருக்கு. அப்ப பணம் படித்தவர்கள் நீட்டினால டாக்டர் ஆக முடியுன்ற வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட வந்து 60% பேர் வந்து அப்படி வந்து நிரப்பக்கூடிய சூழல் இருக்கு. அப்போ 600 மார்க்கு மேல இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வெல் பிரிவிலேஜ் கிட், ரொம்ப ஏழை குழந்தைகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் அதில் வந்து உள்ளே போகிறாங்க. 600 மார்க்குக்கு மேலே இருக்கிற மாணவர்கள் மேக்சிமம் வந்து ஏழை குழந்தைகள் வந்து ரொம்ப கம்மி, பர்சன்டேஜ் அளவு ரொம்ப கம்மி. அப்போ வெல் ப்ரிவிலேஜ் பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் 600 மார்க்குக்கு மேலே எடுக்கிற ஒரு சூழல் இருக்கு. ஸோ அப்போ இது அடிப்படையில் ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாத ஒரு எக்ஸாமாக இருக்கு. இந்த எக்ஸாமை, இந்த நீட்டை, அந்த ஈக்குவாலிட்டி இல்லாத இந்த நீட்டை நம்ம ஒழிக்கணும். அந்த ஒழிப்பதை நோக்கி இந்த போராட்டம் நகரணும், மாணவர்கள் நகரணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். மாணவர்களோடு ஒன்றிணைவதில், மாணவர்களோடு இந்த போராட்டத்தில் இருப்பதெல்லாம் ரொம்ப நன்றி. அண்ட் நாங்கள் வந்து நேற்று ஒரு போராட்டம் பண்ணோம். இது வந்து மாணவர்களோடு ஒன்றிணையாமல் இப்போ ஹைஜாக் பண்ணுற மாதிரியான ஒரு போராட்டம் அது கிடையாது. அது நீளத்துடைய ஒரு தொடர் செயல்பாடு. அந்த செயல்பாடையும் தான் நாங்கள் வந்து அதை வந்து வெளிப்படுத்துகிறோம். அதே நேரத்தில் இங்கே வந்து நிற்கிறதும், போராட்ட காலத்தில் வந்து நிற்கிறதும், குறிப்பாக இந்த மாதிரியான இளைஞர்களுடைய தன்னிச்சையான போராட்டத்தில் நானும் பங்கு பெறணும். இவ்வளவு இளைஞர்களை பார்க்கறது, இவ்வளவு மாணவர்களை பார்க்கறது அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைபை இங்கே வந்து பார்க்க முடியுது. இது இந்த பிரச்சனையில மட்டும் இல்லாமல் நாங்கள் அதுதான் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பல பிரச்சனைகள் இருக்கு, பல முக்கியமான மாற்றங்களை நிகழ்த்த வேண்டியது இருக்கு. இந்த மாற்றங்களில் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராடணும். உங்களோடு சேர்ந்து நாங்களும் இருப்போம். வாய்ப்புக்கு நன்றி. ஜெய் ஹிந்த்.